ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதிக்கு அதிக அளவில் வெளிநாட்டு பறவைகள் வருவது கண்ணுக்கு விருந்தளிப்பதாக உள்ளது. பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதியையொட்டி அடர்ந்த வனப்பகுதி காணப்படுகிறது. இங்குள்ள புலி, சிறுத்தை, யானை உள்ளிட்ட வன விலங்குகள் இப்பகுதிக்கு நீரருந்த வருவது வழக்கம். இந்நிலையில் தற்பொழுது இந்த பகுதியில் பெலிகான், உல்லான், பிளாக் ஈகிள் உள்ளிட்ட வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. ஆஸ்திரேலியா, சைபீரியா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இந்த பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக இங்கு வந்து தங்கியுள்ளன. இதனால் பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் போல் காட்சியளிக்கிறது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அந்த டேம் இருக்கிறதுனால நிறைய பேர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்தும் வருது, உள்நாட்டிலிருந்து இந்த வட இந்தியாவிலேருந்து நிறைய வந்து தனக்கு இனவிருத்திக்காக வந்து இனப்பெருக்க முடிஞ்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் இங்கே தங்கிட்டு போயிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லை, அதாவது விவசாயிகளுக்கோ எதுக்கும் எந்த தொந்தரவு இல்லை. இது ஃபாரஸ்ட் நைட்டானா வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் தங்கிக்குது, பகல் டைமில் வந்து வெளியில் வருது. அதுக்கு உணவு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குறையும் போது மீன்லாம் போட்டு சாப்பிட்டுக்குது. அனுமதித்தால் இடையூறு ஏற்படும் என்பதால் தடை விதித்திருப்பதாக வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர்.